ஸ்தோத்திரம். யூதர்கள் தங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நாட்களை கணக்கிட்டு இந்த செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி தங்களுடைய மேசியா வந்துவிடுவார் என உறுதியாக நம்புகிறார்கள். முக்கியமாக மத விஷயங்களில் தீவிரமாக இருக்கிற யூத ரபிமார்களும் அவர்களை பின்பற்றுகிற யூதர்களும் தங்கள் மேசியா 24ஆம் தேதி வருவார் என எதிர்பார்க்கிறார்கள். உலக அளவில் நாம் பின்பற்றுகிற காலண்டர் முறை என்பது சூரியனை வைத்து கணக்கிடப்படுகிறது. ஆனால் யூதர்களுடைய காலண்டர் கணக்கீடானது சந்திரனை வைத்து கணக்கிடப்படுகிறது. நமக்கு ஒரு நாள் என்பது காலையில் தோன்றி இரவில் முடிகிறது. ஆனால் யூதர்களுக்கு ஒரு நாள் கணக்கீடு என்பது சாயங்காலத்தில் ஆரம்பித்து அடுத்த நாள் சாயங்காலம் வரை ஒரு நாள் ஆகும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 1ஆம் நாள் ஆயிற்று என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது யூதர்களுக்கு ஒரு நாளின் ஆரம்பம் என்பது சாயங்காலத்தில் இருந்துதான் கணக்கிடப்படுகிறது. இப்படி தானியேல் தீர்க்கதரிசி போன்றவர்கள் கடைசி காலங்களை குறித்து கூறிய கால கணக்கீட்டை ஆராய்ந்து பார்த்து இந்த செப்டம்பர் 24இல் மேசியா வருவார் என கூறுகிறார்கள். இப்போது உலக அளவில் இந்த செய்தி மிகவும் பரபரப்பாக பரவி கொண்டிருக்கிறது. இந்த மாதம் செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரை இஸ்ரேலில் ரோஸ் ஹாசனா என்கிற ஃபீஸ்ட் ஆஃப் டபர்னக்கிள் என்கிற பண்டிகை நடைபெறப் போகிறது. இந்த பண்டிகை ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட், அதாவது எக்கால பண்டிகை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த பண்டிகை என்பது யூதர்களுடைய புது வருஷ பிறப்பாகிய நியூ இயர் ஆகும். இதே எக்கால பண்டிகை செப்டம்பர் 22ஆம் தேதி சாயங்காலம் ஆரம்பித்து 24ஆம் தேதி சாயங்காலம் வரை இந்த வருஷம் முடியுமாம். இந்த பண்டிகையை வானத்தின் பிறை நிலா தோன்றுவதை வைத்து யூத ரபிமார்கள் அறிவிக்கிறார்கள். எனவே 24ஆம் தேதி தங்கள் மேசியா வந்துவிடுவார் என யூதர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் யூதர்களுடைய உண்மையான மேசியா இயேசு கிறிஸ்து தான். இயேசுவை யூதர்களில் பெரும்பான்மையானோர் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. முதலில் யூதர்கள் அந்திகிறிஸ்துவைத்தான் தங்கள் மேசியாவாக ஏற்றுக்கொள்வார்கள். அதன் பிறகு அந்திகிறிஸ்து யூதர்களை ஏமாற்றிய பிறகு அவர்கள் உணர்வடைந்து உபத்திரவ காலத்தில்தான் இயேசுவை தங்கள் மேசியா என்று உணர்ந்து ஏற்றுக்கொள்வார்கள். இது வேதத்தை நன்கு அறிந்த கிறிஸ்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும். எனவே செப்டம்பர் 24இல் யூதர்களின் மேசியாவாகிய அந்திகிறிஸ்து வரப்போகிறான் என்றால் வேத வசனங்களின்படி அந்திகிறிஸ்து வருவதற்கு முன்பே இயேசுவின் ரகசிய வருகை நடக்க வேண்டும் அல்லவா? ஆகையால் செப்டம்பர் 24ஆம் தேதி அந்திகிறிஸ்து வரப்போகிறான் என்றால் அதற்கு முந்தைய நாள் செப்டம்பர் 23ஆம் தேதி இயேசுவின் ரகசிய வருகை நடந்துவிடும் என்று இன்னொரு பரபரப்பான செய்தியும் உலக அளவில் கிறிஸ்தவர்கள் மத்தியில் மிக வேகமாக பரவி வருகிறது. ஆனாலும் மனிதனுடைய யோசனைகள் விருதா, கர்த்தருடைய ஆலோசனையோ நிலை நிற்கும் என்று தேவன் கூறுகிறார். இப்படி குறிப்பிட்ட நாளில் இயேசு வந்து விடுவார் என்பதெல்லாம் வஞ்சகமான புரளிகளாகும். ரகசிய வருகையின் நாள் யாருக்குமே தெரியாது. இப்பவும் நடக்கலாம், எப்பவும் நடக்கலாம். நாம் எப்போதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும். செப்டம்பர் 24ஆம் தேதி அந்திகிறிஸ்து வருவான் என்பதும் தவறான கணிப்பு தான். பிதாவின் ஆதீனத்தில் இருக்கிற ஆவிக்குரிய காலத்தை யாராலும் கணிக்கவே முடியாது. ஆனால் காலம் நெருங்கிவிட்டது என்பது முற்றிலும் உண்மையாகும். 2023 அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்பு வரை யூதர்கள் மத்தியில் இயேசுவை பற்றி சுவிசேஷம் அறிவிப்பது மிகவும் கடினம் என்றும் அவர்கள் மிகவும் ஆக்ரோஷமாக எதிர்ப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் அந்த யுத்தம் ஆரம்பித்த பிறகு இப்போதெல்லாம் இயேசுவை பற்றி யூதர்களிடம் கூறினால் அவ்வளவாக அவர்கள் எதிர்ப்பது இல்லை என்றும் அவர்கள் மத்தியில் இனி எளிதாக இயேசுவை பற்றி அறிவிப்பதற்கு வழி திறந்திருக்கிறது என்றும் ஊழியர்கள் கூறுகிறார்கள். ஏன் இதை சொல்லுகிறோம் என்றால் அந்திகிறிஸ்துவின் உபத்திரவ நாட்களில் யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். அதற்கு ஒரு முன் அடையாளமாகவே சீக்கிரம் அது நடக்கும் என்பதற்கு அறிகுறியாகவே இப்போது யூதர்கள் மத்தியில் இயேசுவை அறிவிப்பதில் எதிர்ப்பு குறைந்து வருகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம்.
மேலும் 3ஆம் தேவாலயம் கட்டுவதற்கு முன்பு நியாயப்பிரமாண முறைமையின்படி யூதர்கள் தங்களை சுத்திகரிப்பதற்காக சிவப்பு கிடாரியையும் பலி செலுத்தி அதன் சாம்பலை சேகரித்து வைத்திருக்கிறார்கள். தேவாலயம் கட்டுவதற்கு தேவையான எல்லா பொருட்களையுமே ஆயத்தமாக வைத்திருக்கிறார்கள். இஸ்ரேல் அரசாங்கத்தின் அனுமதிக்காக மட்டுமே காத்திருக்கிறார்கள். வேத வசனங்களின்படி எல்லா காரியங்களுமே நெருங்கி வருகிறது. இன்னொரு முக்கியமான சம்பவத்தை குறித்தும் பார்த்து விடுவோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள் என்று இயேசு உபத்திரவ காலத்தில் யூதர்களுக்கு சம்பவிக்க போவதை குறித்து கூறுகிறார். அதாவது உபத்திரவ காலத்தில் அந்திகிறிஸ்து யூதர்களை மிகவும் கொடுமைப்படுத்துவான். அப்போது இஸ்ரேலில் இருக்கிற யூதர்கள் வனாந்தரங்களுக்கு ஓடி போய் விடுவார்கள். கண்மலைகளிலும் குகைகளிலும் ஒளித்து மறைந்து கொள்வார்கள். இதை குறித்து சொல்லும்போதுதான் இயேசு யூதேயா என்கிற பகுதியில் இருக்க யூதர்கள் அந்நாட்களில் மலைகளுக்கு ஓடி போய்விடுங்கள் என்று கூறுகிறார். அப்படி என்றால் அந்திகிறிஸ்துவின் நாட்களில் யூதர்கள் யூதேயா நிலப்பகுதியிலும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று அர்த்தம். இப்போது பாலஸ்தீனியர்களுடைய இடமாக கருதப்படுகிற வெஸ்ட் பேங்க் என்று சொல்லப்படுகிற மேற்கு கரையில்தான் யூதேயா இருக்கிறது. யூதேயா, சமாரியா, பெத்லகேம் போன்ற இஸ்ரேலின் நிலப்பகுதியைத்தான் அரேபிய இஸ்லாமியர்கள் ஆக்கிரமித்து கொண்டு அந்த இடங்களின் பெயரை மாற்றி வெஸ்ட் பேங்க் என்று கூறுகிறார்கள். ஆனால் கடைசி நாட்களில் அந்த யூதேயா நிலப்பகுதி மறுபடியும் இஸ்ரேல் வசமாகத்தான் வர வேண்டும். அங்கே யூதர்கள் குடியிருக்க வேண்டும். இப்போது அது நடந்துவிட்டது. ஏற்கனவே 1967ஆம் ஆண்டு நடந்த 6 நாள் யுத்தத்திற்கு பிறகு காசாவும் மேற்கு கரையும் ஜெருசலேமும் இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது. அதன் பிறகு இஸ்ரேல் அரசாங்கம் மேற்கு கரை பகுதியில் ஏராளமான யூத குடியிருப்புகளை உருவாக்கி அங்கே 5 லட்சத்திற்கும் அதிகமான யூத மக்களை குடியேற்றிவிட்டார்கள். இப்போது உலக நாடுகள் ஆளாளுக்கு போட்டி போட்டுக்கொண்டு பாலஸ்தீன தனிநாடு கோரிக்கையை அங்கீகரிக்கப் போவதாக கூறுவதாலும் இதை குறித்து விவாதிப்பதற்காக இந்த செப்டம்பர் மாதத்தில் ஐநா சபை கூடவிருப்பதாலும் அதற்கு முன்பே மேற்கு கரையையும் காசாவையும் இஸ்ரேலின் ஒருங்கிணைந்த பகுதிகளாக இணைத்துவிட வேண்டும் என்று இஸ்ரேல் அரசாங்கம் மிக தீவிரமாக செயல்படுகிறது. இப்போது சில வாரங்களுக்கு முன்பு இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி யூதேயா, சமாரியா பகுதிகளை இஸ்ரேலுடன் இணைத்து விட்டார்கள். இதை உலகத்திற்கே அவர்கள் பகிரங்கமாக அறிவித்தும் விட்டார்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த வேதாகமத்தில் கூறியிருக்கிற எல்லா தீர்க்க தரிசனங்களையும் தேவன் எப்படி நிறைவேற பண்ணுகிறார் பாருங்கள். இப்போது அவசரமாக மேற்கு கரை பகுதியில் இன்னும் அதிகமான ஆயிரக்கணக்கான யூத குடியிருப்புகளை இஸ்ரேல் அரசாங்கம் உத்தரவிட்டு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். தற்போது நடக்கிற இஸ்ரேல் காசா யுத்தத்தின் காரணமாக யூதர்களின் எதிரிகள் அநேக நாடுகளில் யூதர்களை எதிர்ப்பதால் அங்குள்ள யூதர்கள் முக்கியமாக இந்நாட்களில் ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்காவிலும் இருக்கிற பெரும்பான்மையான யூதர்கள் தங்கள் சொந்த நாடாகிய இஸ்ரேலிலேயே நிரந்தரமாக குடியேற விரும்பி தினந்தோறும் குரூப்பாக இஸ்ரேலுக்கு வருவதாக கூறப்படுகிறது. அப்படி வருகிற திரளான யூதர்களை குடியேற்றுவதற்காக மேற்கு கரையில் ஏராளமான யூத குடியிருப்புகளை இஸ்ரேல் அரசு இப்போது விரைவாக உருவாக்கி வருகிறது. வேத வசனங்களின்படி இப்போது யூதேயா பகுதி இஸ்ரேலின் பகுதியாகிவிட்டது. அங்கே யூதர்கள் குடியேறி கொண்டு இருக்கிறார்கள். பாலஸ்தீன தனிநாடு கோரிக்கையை குறித்து பேசுவதற்காக இந்த செப்டம்பர் மாதம் ஐநா சபை கூடுவதற்கு முன்பே காசாவை இஸ்ரேலின் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதற்காகவே காசாவில் இப்போது இஸ்ரேல் இராணுவம் மிக தீவிரமாக இறங்கியிருக்கிறது. காசா பகுதியில் அரைகுறையாக மீதம் இருக்கிற கட்டடங்களையும் இஸ்ரேல் இராணுவம் இடித்து தரைமட்டமாக்கி கொண்டு இருக்கிறது. அங்குள்ள காசா மக்களை அந்த இடங்களில் இருந்து வெளியேற இஸ்ரேல் இராணுவம் கட்டளையிடுகிறது. அப்படி வெளியேறிய உடனேயே அவர்கள் இருந்த அந்த கட்டடங்களை இராணுவம் அழித்து விடுகிறது. வெளியேற சொன்ன பிறகும் வெளியேறாமல் அந்த மக்கள் அங்கேயே இருந்தால் அங்கே உள்ளே அந்த மக்கள் இருக்கும்போதே அந்த கட்டடங்களை அவர்களை உள்ளே வைத்து இடித்து விடுகிறார்கள். அத்தனை ஹமாஸ் தீவிரவாதிகளையும்
இஸ்ரேல் இராணுவம் அழித்து கொண்டிருக்கிறது. அபு உபைதா என்கிற ஒரு முக்கியமான ஹமாஸ் தீவிரவாதியை இஸ்ரேல் இராணுவத்தினர் தற்போது கொன்றுவிட்டார்கள். அவன் 23 வருஷங்களாக யூதர்களை குறித்து தவறாக உலக நாடுகளில் இஸ்லாமியர்கள் மத்தியில் துர்ச்செய்தியை பரப்பி கொண்டிருந்தவன் என்று கூறப்படுகிறது. இஸ்ரேல் ஜனங்களை கொடுமைப்படுத்திய எகிப்தியர்களை அழிப்பதற்காகவே பார்வோனின் இதயத்தை தேவன் கடினப்படுத்தியதைப் போல தற்போது இஸ்ரேல் மக்களுக்கு எப்போதுமே அச்சுறுத்தலாக இருக்கிற, அது மாத்திரமல்ல, அக்டோபர் 7 அப்பாவி யூதர்களை கொலை செய்த ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு உடந்தையாக ஆதரவாக இருக்கிற காசா மக்களை நியாயம் தீர்ப்பதற்காகவே இப்போது பிணைய கைதிகளை விடாமல் இருக்கும்படி ஹமாஸ் தீவிரவாதிகளின் இருதயம் கடினப்பட்டிருக்கிறது. அதை காரணம் காட்டியே இஸ்ரேல் இராணுவம் காசாவை அழித்து கொண்டிருக்கிறது. மேலும் இயேசுவின் ரகசிய வருகையை ஒட்டி நடக்கக்கூடிய மிகப்பெரிய யுத்தமாகிய கோகு மாகோகு யுத்தத்திற்கும் உலகம் இப்போது தீவிரமாக ஆயத்தமாகி வருகிறது. இஸ்ரேல் ஈரான் யுத்தம் மறுபடியும் இனி எந்த நேரத்திலும் ஆரம்பிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் திடீரென்று ஈரானை தாக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. ஈரானும் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. எனவே இப்போது மறுபடியும் ஜெர்மனி, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் ஈரானில் வசிக்கும் தங்கள் நாட்டு குடிமக்களை ஈரானை விட்டு வெளியேறும்படி அறிவித்து விட்டார்கள். துருக்கி நாடு எப்போதுமே இஸ்ரேலை எதிர்த்து வந்தாலும் மறைமுகமாக இஸ்ரேலுடன் தொடர்பிலேயே இருந்தது. ஆனால் இப்போது உண்மையிலேயே இஸ்ரேலுடன் உள்ள எல்லா உறவுகளையும் முறித்து கொண்டு இஸ்ரேலை நேரடியாக துருக்கி எதிர்க்கிறது. இஸ்ரேலின் விமானங்கள் துருக்கியின் வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாது என்று கூறி துருக்கி நாடு இஸ்ரேலுக்கு தன் வான்பரப்பை கூட மூடிவிட்டது. இனி வரப்போகும் பெரிய யுத்தத்தில் ரஷ்யாவுடன் சேர்ந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக வரும் நாடுகளில் மிக முக்கியமான நாடுகள் ஈரானும் துருக்கியும் தான். இப்போது சூழ்நிலைகள் எல்லாமே மாறி வருகிறது. இனி இயேசுவின் ரகசிய வருகை வெகு சீக்கிரத்தில் நடக்கும். எனவே வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகும். ஆமென்.